ஸோ ஹாய் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இம்பாசிபிள் ஜாக் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு 100 மூவ்ஸ் கிட்டே இவன் கூட ஆடி இருந்தேன்னு நினைக்கிறேன். என் மேட்ச் தான் இது. உண்மையாகவே லாஸ்ட்டில் கட்டுறேன். இவனை வந்து உண்மையாக பீட் பண்ணவே முடியல. இன்னும் ஆடிட்டு தான் இருக்கேன். முடியலை, உண்மையாகவே முடியலை. பாடி ரெக்கார்டிங் காணாமல் போயிடுச்சு. ஓகே, அவன் கிங்கு எங்கடா? லாஸ்ட்டில் இருக்க போகிறேன் கீஸ். செக்கு வச்சா அடிக்கிறான் கீஸ் இவன். பட் செக்கு வைக்க விட மாட்டான் கீஸ். கிங்கை வாக் பண்ணிடலான் இருக்கேன். கிட்டத்தட்ட என்னோடய பீஸ் எல்லாமே எனக்கு என்ன பண்ணுறதுல அடிடா. என்ன வேணாலும் பண்ணிடுவான், என் பீஸ் மட்டும் அடிக்க மாட்டான். ஒரு பொசிஷன் நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன்டா. என்னால் முடியல. எத்தனை மூவ்ஸ் கிட்ட ஆடி இருப்பேன். அதுவும் இல்லையா? சரி விடு. Wow, check. That's a good way of saving your king. குயினையாட ஹேங்கில் அவுட்டான். ஆமாம், குயினை தான் ஹேங்கில் அவுட்டான். ஆனால் அடிக்க மாட்டேன். இவன் வந்து +31 இருக்கானா. நான் ஒரு காயின் கூட அடிக்க மாட்டேன். காத்தம் செஸ்ஸாலேயே இந்த சேலஞ்சை முடிக்க முடியல. ஃபெயில் ஆகிட்டாரு. ஐ திங்க் இது உண்மையாகவே இம்பாசிபிள் தான். கிரேசி கேம்னு சொன்னால் உண்மையாகவே கிரேசி தான். என் கிங்கை நெக்ஸ்ட்டு இதுக்கே வாக் பண்ணிட்டு போயிடுவேன்டா. போடா, எல்லாமே ஃப்ரீயாக தரேன்டா. அடிடா. நான் அடிச்சிடவா? இல்லை வேணாம். என்ன பண்ணுறதுண்ணா? நான் செக் வைப்பேன்டா. ஏன் அவன் ப்ரொமோட் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். ப்ரொமோட்டாவது பண்ணுறா. நான் செக் வைக்கிறேன். அப்பயாவது குரூப் ஹேங்கில் விட்டான். இப்போ அவனை என்னால் செக்கு வைக்கவே முடியாது. ஜாக் கூட ஜெயிக்கிறது உண்மையாகவே இம்பாசிபிள். எஸ், செக். எஸ், எதுக்குடா போய் எஸ். ஏன்டா அடி? அதை எடுத்துட்டு வந்து என்னோட பிஷப்பை அடிச்சிருக்கலாமேடா. நான் எத்தனை பீஸ் இந்த கேமுக்கு ரிவ்யூ பார்க்க முடியாதுல்ல. வெறுத்து தான் இந்த கேமையே எஸ், அதையாவது அடிப்பான்னு நம்புகிறேன். இந்த கேம் வந்து 1000 மூவ்ஸ் கிட்ட போகும்னு நினைக்கிறாங்க ஈஸ். அடிடா. ஏய், அந்த பானை வச்சு அடிடா. போடா. எஸ், அடிச்சிட்டான். அப்படியே என்னோட இதையும் அடிச்சிடுறா. எஸ், பிஷப் ப்ரொமோட் பண்ணுறீடா. எனக்கு செக்மேட்ரா அடி. ப்ளீஸ் டா, ஐ வாண்ட் செக்மேட்ரா. நான் செக் வைப்பேன்டா.
நான் அடிச்சிடுவேன் பானை. ஏண்டா அடிச்சிருக்கலாம்டா. ஓகே, அட்லீஸ்ட் இப்போயாவது செக்மேட் வைப்பானா? டேய், இப்போயாவது செக்மேட் வைப்பியாடா? இல்லை குயின் ஹேங் பண்ணுவியாடா? எனக்கு தெரிஞ்சு காத்தம் செஸ் கேம்லேயே வந்து 5 டைம்ஸ் கிட்ட குயின் ஹேங் பண்ணிட்டான். அவன் ப்ளஸ் 41 போயிட்டான்டா. ஓகே, நான் என்னோட ஒரு பீஸ் கூட அடிக்கலை. அப்படி போயிட்டுருக்கு கேம். டேய் அடிடா, நான் சொல்கிறேன்டா, அடிடா நீ அடிக்கிற வரைக்கும் நான் ஹேங் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு பீஸ் கூட ஹேங்கில் இருக்கக்கூடாது. சரி, ஹேங்கில் இருக்கக்கூடாது. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பீஸையும் ஹேங்கில் விட்டுருண்டா. இந்த பான் மட்டும் முடியலடா. என் கிங்கு பான் தவிர இந்த பீஸ் ஹேங்லேயே இருக்கணும். 200 மூவ்ஸ் கிட்ட ஆடி இருக்கேன்டா. 200 மூவ்ஸ் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுண்ணா? பிஷப் நவுத்திடும். அட்ரா, அதை ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சுருந்தா என்ன இருக்கும்? எஸ் இப்போ இவன் நம்மளை செக்மேட் வச்சா போதும். எஸ் அப்படியே அனுப்புகிறான். ஏண்டா யாரா நீ? வேறு மூவ் இல்லைடா எனக்கு. ப்ரொமோட்லாம் பண்ணுறான். ஆனால் எஸ் கொஞ்சம் செக்மேட் வைப்பான்னு தான் நினைக்கிறேன். அடி மாட்டேன்டா. எஸ், என்னோட எல்லா பீஸஸும் இதில் இருக்குது. ஏண்டா என் பான் அடிச்சிடுறா. எஸ், அப்படியே நான் அமுக்குறான். நான் அடி மாட்டேன்டா உன்னோட ஃப்ரீ பிஷப்பை. ஏண்டா அது என் பானையும் அடிச்சு. எனக்கு தெரிஞ்சு இவன் கிட்ட இருக்கிற எல்லா பானையும் ப்ரொமோட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். லைக் ஒரு 3 பான் தான். ஆமாம், 3 பான் தான் விட்டுருக்கான். எனக்கு வேறு மூவே இல்லையா? அதை அடிச்சு தான் ஆகணும். வேறு மூவே இல்லை கைஸ் எனக்கு. ஓ, செக்கு வச்சு விளாட்றான். எஸ், ஐ வாண்ட் தட் ஒன்லிடா. வாடா ஜாக்கு, செக்கு ப்ரமோட் பண்ணேன். நான் கொஞ்சம் சீக்கிரமாக கேம் முடியிட்டேன். நான் அடித்தது ஒரே ஒரு பான் தான் மீஸ். 47 போயிருப்பான் நான் அடிக்கலைன்னா. தத்தை இருக்கிறது எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணிட்டான். செக்குடா. வச்சுட்டான். எஸ், அப்படியே மேட்டுன்னு ஒன்று வர வரைக்கும். ஆனால் இது இம்பாசிபிள் கிடையாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடியே சில பேர் வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து ஆல்ரெடி டிஃபீட் குயின் டிஃபீட் பண்ணிட்டாங்க. சில கிராண்ட் மாஸ்டர்ஸ் பேர் கூட ஸ்பெயின் டூடுன்னு ஒருத்தர், அப்புறம் வேறு ஏதோ பேர் இங்கே தான் நம்ம இருக்கு. ரிப்பீட்டிஷன்ரா. ரிப்பீட் ஆகாது. யாரா நீ? இப்போ இங்கே இங்கே எடுத்து மேலே வைப்போம். சரி, கீழே வைப்போம். குயினை வச்சு நாடா நீ குயினை இங்கே வச்சுருந்தா செக்மேட்ரா. இப்போ கூட வைக்க மாட்டேன்டா. இவன் நான் என்ன பண்ணேன்?
ஆமாம் ஆமாங்க. என்னடா எஸ் ரோக் எடுத்து லாஸ்ட் ரோ போயிட்டான். நான் மேலே போயிடுவேன். நான் அடிக்க மாட்டேன். தெரிஞ்சு முடியலடா. நான் ரிசைன் பண்ணிடுவா. கைஸ் இவன் கூட ஜெயிக்கிறது வந்து எல்லாத்தாலையும் முடிஞ்சிடும். ஆனால் தோக்குறது ரொம்ப 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 கஷ்டம். அதாவது இந்த தோத்துட்டா இவன் கூட தோத்துட்டா அவ்வளோதான்டா. ஒரு சாதனை படைச்ச மாதிரிடா. எஸ் என் கூட சீக்கிரமாக தோக்கணும்னா கூகுள் போட்டு தான் பார்க்கணும். நான் அப்படி எதுவும் பார்க்கல. நார்மலாக வந்து ஆமாம் அங்கே வச்சுருவோம். இந்த கேமுக்கு ரிவ்யூ பார்ப்போம். எஸ் ஸ்டில் பை 50 more rule ட்ரா 50 more rule கைஸ். ஓகே கைஸ், என்னாலே முடியல, ட்ரா பண்ணிட்டேன். ஸோ உண்மையாகவே கார்த்தம் செஸ் தான் கோத்து. அவன் சொன்ன மாதிரியே உண்மையாகவே ஒன்றுமே முடியலை. ஸோ அதெல்லாம் இது ரியலி இம்பாசிபிள் கைஸ். கேம் ரிவ்யூ பார்ப்போமா? இல்லை கேம் ரிவ்யூ பார்ப்போம். எப்படா நீ கேம் ரிவ்யூ சொல்லுவ ப்ரோ? An excellent move is essentially as good as best move. Be proud. இதில் என்ன இது ரிவ்யூ வரதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ ரிவ்யூ சரி பரவாயில்ல பார்ப்போம். 1% கூட வரலடா. ஒன் கிரேட் மூவ் யார் பண்ணியிருப்பா? யார் கிரேட் மூவ் வச்சுருப்பா? ஐயோ mistake is a bad move. Question mark is a bad move that immediately worsens your portion. இந்த மூவ் வரைக்கும் தான் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. சீக்கிரம் பண்ணலாம்லடா. என்கிட்ட டைமண்ட் இல்லை ப்ரோ. என்கிட்ட டைமண்ட் மெம்பர் இல்லை. வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப கஷ்டம்தான். டேய் ஜாக்கே முடியலடா என்னால். ஓகே